கோடி ரூபாய் சாலையில் மட்டும் அரசு சொத்து பாழாகிறது. கிராம சாலையில் 10 டன்னும் தேசிய நெடுஞ்சாலையில் 49 டன் மட்டுமே எடையோடு வாகனங்கள் செல்ல வேண்டும். ஆனால் 100 டன் எடையோடு 16 சக்கர வாகனங்கள் செல்கிறது. அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது. அவர்களுக்கு பொது சொத்து சேதாரம் என்று வழக்கு போட வேண்டும், வழக்கு போட்டு கைது செய்ய வேண்டும் என்ற உத்தரவு இருக்கிறது. ஆனால் திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் அதை நடைமுறைப்படுத்தவில்லை. கடந்த 5 ஆண்டுகள் மட்டும் திருப்பூர் மாவட்டத்தில் போடப்பட்ட மாவட்ட சாலை, கிராம சாலை, தேசிய நெடுஞ்சாலைகள் மட்டும் 15,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சாலைகள் முழுக்க அழிந்து விட்டது. எனவே இன்று நாங்கள் மாவட்ட நீதிபதியிடம் குற்றத்தை தடுக்காததற்காக சரணடைகிறோம் என்று வந்தோம். ஆனால் காவல்துறை எங்கே நீதிபதியிடம் சென்றால் உண்மை வெளிவந்து விடுமா என்று சொல்லி எங்களை முன்னெச்சரிக்கையாக கைது என்று கைது செய்கிறார்கள். தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் வந்த பின்பும் முழுக்க கல்குவாரி உரிமையாளர்களுக்கும் ஏற்கனவே ஆண்ட கட்சிக்கும் ஆதரவாக இந்த மாவட்ட நிர்வாகம் செயல்படுகிறது. உடனடியாக திருப்பூர் மாவட்ட காவல்துறை எஸ்பியை மாற்ற வேண்டும். ஏற்கனவே கரிக்கோழி இறக்கக்கூடாது என்று பேசியதற்காக பொது சொத்து சேதாரம் என்று கைது பண்ணி 1 மாசம் ஜெயில் அடிச்சாங்க வழக்கறிஞர் ஈஸ்வரன். ஆனா இங்க பொது சொத்து அன்னாடு சேதமாகுது. எல்லாத்துக்கும் தெரியுது, பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியுது, அதிகாரிக்கு தெரியுது. ஆனால் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறாங்க. இதனால் காழ்ப்புணர்ச்சியோடு எங்களை கைது செய்கின்ற வேலையை திருப்பூர் மாவட்ட காவல்துறையும் மாவட்ட நிர்வாகம் இருக்கிறது. திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் முழுக்க கல்குவாரி உரிமையாளர்களின் கையாளாக அல்ல அடியாளாக வேலை செய்கிறது. கல்குவாரியில் சட்டவிரோத வெடிமருந்து தினசரியும் கொண்டு வரப்படுகிறது, வெளிநாட்டிலிருந்து கடத்திட்டு வந்து. அதன் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி பல மனு ஆதாரத்தோடு கொடுத்திருக்கோம். இதுவரைக்கும் ஒன்று கூட எடுத்ததில்லை. ஆனால் எங்களை கைது செய்ய பாய்ந்து வந்திருக்கின்ற காவல்துறை வெளிநாட்டிலிருந்து வெடிமருந்து கடத்திட்டு வந்து திருப்பூர் மாவட்டத்துல தினசரியும் 10,000 டன் போயிட்டு இருக்குது. அதன் மீது நடவடிக்கை இல்லை. எனவே நாங்கள் இதை சந்திப்போம். எந்த அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம், நீதியை கேட்க தயங்க மாட்டோம். மாவட்ட நீதிபதியே சந்திக்க முடியல. அடுத்து நாங்கள் ஹைகோர்ட் நீதிபதி போறோம். என்ன பண்ணுவாங்க? ஹைகோர்ட் வைஸ் என்ன பண்ணுவாங்க? எனவே தொடர்ந்து நாங்கள் செயல்படுவோம், நீதிக்காக குரல் கொடுப்போம். முகிலன் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் பெருந்தோல்வு, சிவன்மலை, கோடங்கிபாளையம், பூமலூர், சர்க்கார், கத்தாங்கண்ணி மற்றும் பல்வேறு கிராமத்தில் பொதுமக்கள் இன்று கைதாகிறோம். நூற்றுக்கணக்கான பேர் கைதாகிறோம். தொடர்ந்து நாங்கள் இந்த அடக்குமுறைகளை அஞ்ச மாட்டோம், தொடர்ந்து எதிர்கொள்வோம். திருப்பூர் மாவட்ட காவல்துறை முழுக்க சட்டத்திற்கு புறம்பாக நடக்கிறது. சட்டப்படி நாங்கள் நடக்கல, எங்களை கைது பண்ணி சிறையில் அடைங்கன்னு மாவட்ட நீதிமன்றத்தில் மனு கொடுக்க போறோம். எவ்வளவு வேணாலும் போகலாம், ரோட்டை எவ்வளவு வேணாலும் உடைக்கலாம், இந்த ஊர் சொத்து எவ்வளவு வேணாலும் அழியலாம். 8 வருஷம் இருக்க வேண்டிய ரோடு 3 வருஷத்துல உடையலாம். 49 டன்னுக்கு 1000 மனு கொடுத்து சொல்லியும் காவல்துறை நாங்கள் சொல்லிட்டு வந்தோம். அப்பவும் நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு ஐல பொது சொத்துக்கு சேதாரமாகிறதும் ஒவ்வொரு குடிமகனும் தடுக்கணும். அது கடந்த செக்ஷன் 43 இருந்தது. இப்போ பிஎன்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய செக்ஷன் 46 அதே மாதிரி தெளிவாக சொல்லியிருக்கு. தடுத்து கைது பண்ணி தடுத்து ஒவ்வொரு குடிமகனுக்கு தவறு நடக்கும் பொழுது ஜெயிலில் விடக்கூடாத செக்ஷன் இருந்தால் அப்படி இருக்குது. இப்போ கைதாகும். நாம் அடுத்த கட்டத்தில் நீதிமன்றம் தமிழக அரசு திருப்பூர் மாவட்டம் யாருக்காக சமூக சொத்தை கொள்ளையடிக்கும் கல்குவாரிக்காக 15,000 கோடி ரூபாய் அழிஞ்சு போச்சு. மாவட்டத்தில்